நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன். ராகு கேது. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார். இப்படி சொல்லணும் ராகு கேது. இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வருது? ராகு பகவான் வர்றார். கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்குங்க. கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார். கரெக்டா பாருங்க, 18 மாசம் 18 மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு. ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது. அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. பயங்கரமான ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் விருச்சக ராசி கிட்ட பர்ஃபெக்டா இருக்கும். பார்த்து திறமையா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணம் விருச்சகத்திட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு விஷயத்த பல்லவாட்டி யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுத்துட்டா பின் வாங்க மாட்டாங்க விருச்சகம். ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள். பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும், ஆனா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கல உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி. நிறைய பேர் போட்டியாளர்கள், மருத்துவர்கள், கடுமையாக ஒர்க் பார்க்கக்கூடிய கஷ்டமான வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி தான். அறிவு பயங்கரமா இருக்கும். அறிவை மட்டும் இவங்க பயங்கரமா விட்டுற மாட்டாங்க. பயங்கரமான ஒரு புத்திசாலிய குணம், நல்லா உழைக்கக்கூடிய திறமை, எது வந்தாலும் கலங்காம எதிர்த்து நின்று போராடக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசிகிட்ட சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிய பெரிய ஆசையை கொடுக்கறதும் ராகுதாங்க. கேதுபான் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து நல்லது கொடுக்கணும் ராகுதாங்க. கேது இருந்தா ஞானம் பயங்கரமா இருக்குங்க. ஞானக்காரகன் போகக்காரகன். கேதுதான் ஞானம், போகக்காரகன் ராகுன்னு சொல்லுவாங்க. அளவில்லாத ஆசை ஏன்டா அதிகமா இருக்குங்க அப்படிம்பாப்புல. அப்ப ராகு அங்க இருக்குன்னு தனிமையை விரும்புவாங்க. யாருக்கிட்டையும் டச் வச்சுக்க மாட்டாங்க இந்த ராகு எது இருந்தாங்க. ஏன்னா இது சர்ப்ப கிரகம், சூரியனையே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கிட்ட இருக்குது. அப்ப எப்படி இருப்பாங்க மட்டும் பாருங்களேன். அப்ப ராகு பகவான் நம்முடைய ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். இப்ப நம்ம ராகுகேதை பத்தி பேசுறோம்னா அவங்க விரிஜாதத்துல எத்தனாம் இடத்துல இருக்குது? அவர் நல்லவரா கெட்டவரா, இல்ல ராகுடைய புத்தி வருதா, இல்ல கேதுடைய புத்தி வருதா, இல்ல கேது திசை வருதா? இந்த ராகுகேதுக்கு திசை வந்தா கேட்டு பாருங்களேன், எத்தனை பேர் நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயோ நான் படாத பாடுபட்டேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ராகுகேது. அதான் சொல்லுவாங்க, ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. கேது போல் கெடுத்து போட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு ஷார்ட்டா நீங்க புரிஞ்சுக்கூடிய விஷயம். ராகு வரனா அள்ளி 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 கொடுத்து போட்டு டக்குன்னு ஒரு மனிதனை டக்குன்னு கீழே தூக்கி போட்டுருவாரு. கேதுமா நல்லா கெடுப்பாரு. ஐயோ வெறுத்து போய் லைஃப நொந்து போய் நூலா போய் அப்புறம் நல்ல பலன் கொடுப்பாரு. இதுதான் ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். 30 வயசுக்கு அப்புறம் கேது டாப்ல கொடுப்பாரு. 30 வயசுக்கு மேல ராகு போன ஒரு மனிதனை துன்பத்தை கொடுப்பார். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜாதகத்துல ராகு எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம். சரி, இப்ப விருச்சக ராசி நல்லதா கெட்டதா? 5ல ராகு இருந்தாரு இதுக்கு முன்னாடி, இப்ப 4ல ராகு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது வருது. கேந்திர யோகத்துல அந்த ராகு கேது உட்கார்ந்து இருக்கு. இதுதான் இங்க நல்ல விஷயமே.
4ல ராகு இருந்தா இவரை வெல்ல முடியாது. 4ங்கிறது ஒழுக்கஸ்தானம் தானே. அப்ப அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பார். 10ல கேது இருந்தா 10ல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்களோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 10ல ஒரு பாவி இருந்தால் பல மடங்கு கோடீஸ்வர யோகம் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே இந்த விருச்சக ராசிக்கு வரப்போகுது, நடக்க போகுது, வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. அதான் சொல்லல, தன்னிலை மறந்து எல்லாமே வெற்றியா தான் வரும். ரீசெண்டா ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கேளுங்க, எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாங்க விருச்சக ராசியில. ஆமான்னு சொல்லுவாரு. மருத்துவமனை போகாத ஆளு இல்லை ஜனவரி மாசத்துல இருந்து. ஏன்னா செவ்வாய் வக்ரம், இது மாதிரி நிறைய கிரகம் வக்ரமா இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகிட்டே வருது. ஏன்னா அவ்வளோ தடைகளை சந்திச்சது இந்த விருச்சக ராசிக்காரங்க. தொழில், வேலை, உத்தியோகம், அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, இல்லை வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, காசு பணம் கொடுத்த பணம் என்னால் ரிலீஸ் பண்ண முடியல, எல்லா பக்கம் காசு பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன், அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேரலை, இது மாதிரி கம்ப்ளைண்ட்டு. கேளுங்க. திருமண வாழ்க்கையில தடைகள், பொருளாதார வருமானத்தை தடைகள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு அப்படி இப்படிங்கிறாங்க, ஆனா எதுவுமே எனக்கு வாழ்க்கையில நடக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போய் தடுமாற்றத்துல கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாம இன்னும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரன். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய தைரியத்தை விட்டுறாங்க. உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது, தைரியம் இருக்குது, வீரியம் இருக்குது, அதை வெளியில கொண்டாங்க. எது வந்தாலும் உங்களால முடியும் விருச்சக ராசிக்காரன். முடியாததுங்கிறது உங்கள்கிட்ட சரித்திரத்திலே கிடையாதுங்க. கண்டிப்பா மூவ் பண்ணினா கண்டிப்பா வெற்றி வரும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மாவை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அங்கே யோசிங்க. நம்முடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகான், ரிஷிமார்கள் அது எல்லா வகையிலும் பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. எப்படி? உணவு பரிகாரம் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அந்த கிரகம் தான் அப்ப வேலை செய்யும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு இந்த ராகு தசா கேது புத்தி வருது, இப்ப கவனமா இருப்பா, இதுல இப்படி போப்பா அப்படி போப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதக தசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். மீன தசா புத்தியை மேட்ச் பண்ணி இப்ப பலனை தூக்கி வைங்க. இந்த ராகு இது பெருச்சு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும். எத்தனை பேருக்கு நான் வீடு வாங்கணுங்கிற யோகம் இருக்கு, ஆசை இருக்கா இல்லையா? வாங்க முடியலையா? 2 வருஷம் பாருங்க, முயற்சி பண்ணி வீடு வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல. இது எல்லாமே வாங்க போறீங்க. இதாங்க ராகு. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ மாத்துறது, பண்றது, வாங்குற யோகம் கண்டிப்பா வரும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் ஆகும் உங்க சாதகமா வரும். 10ல கேது, 10ல ஒரு பாவி இருந்தா எந்த எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையும் அடிச்சு 100 தும்சம் பண்ணிடுவாரு. அப்ப வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா உண்டு. இப்ப பண்ணுங்க திருமணத்தை பத்தி, இப்ப யோசிங்க திருமணத்தை பத்தி. காதல் திருமணம், 2வது திருமணம், எனவே கைகூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகிருச்சு, திருமண சந்தோஷம் வந்துருச்சு. வீடோ, இடமோ, பூமியோ, திருமண வாழ்க்கை, இது 2ஆல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த ராகு இது பிரிச்சு கொடுத்தே திருவதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் உங்களோட மைண்ட் பவரா இருக்கும். மைண்ட்ல யோசிச்சிட்டே இருப்பீங்க. கடன் பிரச்சனை, எத்தனை பேருக்கு நிறைய கடன், தலைக்கு மேல கடன் போயிடுச்சா? அந்த கடனை இப்ப கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க இந்த ராகு இது பயிற்சியால். கடன் பிரச்சனை தீரும், பகை பிரச்சனை தீரும், எதிரி பிரச்சனை தீரும், வழக்கு பிரச்சனை தீரும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இந்த ராகுக்கு இது பயிற்சியால். பார்த்து நண்பர்கள், கூட்டாளிகள் நல்லா இருக்கும். திருமண செலவுலாம் சூப்பரா இருக்கும். தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை மட்டும் கொஞ்சம் பார்த்து பயணிங்க. கண்டிப்பா தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மெயினா மருத்துவத்துறை நல்லா பார்த்துங்க. மருத்துவத்துறை பயங்கரவே நல்லா இருக்கும். மெடிக்கல் துறை நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும். மருந்து சம்பந்தம் வாங்க விற்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய சேவை நல்லா இருக்கும். ஐடிஎஃப் ஃபீல்டு நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும். இது எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. இப்ப எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது. இப்ப கொஞ்சம் குழப்பமே நீங்க இருக்கீங்க. தைரியத்தை மட்டும் விடாம விருச்சக ராசி கரெக்டா ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம் இருக்குது. பெண்களுக்கு நல்லா இருக்கணும். எத்தனை பேருக்கு லாட்ரி வாங்க எடுக்கணும் ஆசை இருக்கா? வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா ஜாதக தசாபதி லாட்ரி வருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரைய ஜாதக மூப்பருங்க வெற்றி நிச்சயம் பாருங்க. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் சரி, மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு தான் முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்க வேலை கிடைச்சிரும். பார்த்துங்க, நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. பார்த்துக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறது விருச்சக ராசியா இருக்கும். பார்த்துக்குங்க, பயங்கரமான ஞானம் வரும். அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போங்க. முதல் நட்சத்திரம்
அதாவது விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், விட்டு கொடுத்து பிறக்கணும், உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அர்த்தாஷ்டம சனியால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் தடைகள் கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா இடம் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க. வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்க, இதுல காசு பணத்தை நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு இடம் மாற்றம் ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில் நடக்கும் பாத்துங்க, அது நல்லதா ஏற்படுத்திக்கீங்க. விசாகத்துல பிறந்தவங்க தந்தை தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மாற்றம். எதுலையுமே ஜாமீன் போறது கொஞ்சம் கவனம் பயணிங்க. விசாகத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அர்த்தாஷ்டம சனியால, இனிமேல் தடைகள் இருக்காது. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இடமாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்றது, உத்தியோக மாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் என்னால முடியுங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு புகழ் அந்தஸ்துக்கு வரும், உங்களை தேடி வரும், வீட்டுல சுபகாரியம் நடக்கும், சுப செலவு வரும், தொழில் மாற்றம் வரும், வேலை மாற்றம் வரும், எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே எது வந்தாலும் நீங்க தைரியத்தை விடாம கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து கேட்டகரியில பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க, டேலண்டான குணம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஒரு 3 மாசம் ரொம்ப தடைகள் சந்திச்சிட்டீங்க, வேலையில கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, வேலையில பிரச்சனை, வேலை ஆகுத பிரச்சனை, எல்லாமே கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல தடை, எல்லாமே பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். அக்கௌண்ட்ஸ், கணக்குள்ள ஐடி ஃபீல்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துங்க. வரக்கூடிய ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.